ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கதம்பா ரசம் வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். டமாட்டா வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து துவரம் பருப்பு, டேஸ்ட் வந்து சூப்பராக. ஸோ 2 மிளகா வந்து போடுங்க. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் வந்து டேஸ்ட்டுக்காக அண்ட் தென் எஸ்பெஷலி காரத்துக்காக. இட் இஸ் குட் ஃபார் இம்யூனிட்டி. ஸோ இப்போ வந்து வெயில் காலம் ஸ்டார்ட் ஆச்சு. காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். அண்ட் சீரகம் ஃபார் டைஜஷன். ஸோ வாட் யூ நீட் டு டூ தட் மீன்ஸ் லைக் நம்ம வந்து மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஆக்சுவலி பார்த்திங்கன்னா அதிலே போடக்கூடாது, கொஞ்சம் மசியாமல் இருக்கணும். ஸோ அப்புறம் அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து தட்டியை கூட போட்டுக்கலாம். பட் இது போட்டால் நல்லா அவ்வளோதான். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மசாலா வந்து எதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரசம் செய்யறதுக்கு மசாலா வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். ஸோ ரொம்ப ஈஸி. திரும்பி இது வந்து ஜஸ்ட் வந்து ஓப்பன் பண்ணலாம். வாவ், சூப்பராக நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு நம்ம வந்து ரசம் வந்து ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு என்னன்னா ரசம் செய்யறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஆயில் போட்டுக்கணும். ஆயில் வந்து நல்லா காயிட்டும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரசத்துக்கு எப்பவுமே ஆயில் கம்மி பண்ணணும், இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து தேலின் மாதிரி இருக்கும். ஸோ கடுகு அண்ட் தென் சீரகம் வந்து போட்டுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து பொரியணும். அப்புறமா இதை அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அரைச்சி வச்ச மசாலா வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அரைச்சிக்கோங்க. உப்பு வந்து போட்டுக்கோங்க. உப்பு போட்டுக்கிட்டு நல்லா வந்து வதங்கட்டும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா புளி கரைச்சி தண்ணி இதில் விட்டுக்கோங்க. ஜஸ்ட்டு ஒரு கொதி வந்தாவே போதும். கருவேப்பிலை இருந்தால் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு வந்து ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து தண்ணி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுக்கிட்டு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பெருங்காயம், மஞ்சள் பொடி போட்டுக்கணும். ஜஸ்ட் வந்து அப்படி கொதிக்க வைக்கக்கூடாது. ஜஸ்ட் அப்படி வந்து அந்த பக்கம் பபுள் திரும்பினா போதும். ஸோ சூப்பரான ரசம் வந்து ரெடி ஆகிடும். ஃபிஷ்ஷை வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் நைட்டு வச்ச லெஃப்ட் ஓவர் குழம்பு இருக்குது. ஸோ ரசம் தான் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக வந்து. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக வந்து கொச்சின்னு இருக்குது இல்லையா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அவ்வளோதான்.